புனே போஷ் கார் விபத்தை ஏற்படுத்திய 17 வயது சிறுவனின் ஜாமீனை சிறார் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அவரின் தந்தையை காவலில் எடுத்து விசாரணை நடத்தவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 17 வயது சிறுவன் அதிவேகமாக சொகுசு காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்தினார். தொழிலதிபர் விஷால் அகர்வாலின் மகனான அவர் மதுக்கூடம் சென்று திரும்பிய போது விபத்து ஏற்படுத்தியது விசாரணையில் தெரியவந்தது. இந்த விபத்தில் கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் உயிரிழந்தனர். சிறுவனை கைது செய்த காவல்துறை போக்குவரத்து விதிகளை படித்து எழுத வேண்டும் என்பது உட்பட நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி விடுவித்தது. இது பெரும் சர்ச்சையான நிலையில் வழக்கை விசாரித்த சிறார் நீதிமன்றம் சிறுவனின் ஜாமீனை ரத்து செய்ததோடு ஜூன் 5ஆம் தேதி வரை கண்காணிப்பு முகாமில் சிறுவனை தங்க வைக்க உத்தரவிட்டது. இதனிடையே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த சிறுவனின் தந்தை விஷால் அகர்வால் மற்றும் மதுக்கூட பணியாளர்கள் 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். காவல்துறை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய நிலையில் 3 பேரையும் 24ஆம் தேதி வரை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.